தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு நீ ஒரு மோதிரத்தை களைஞ்சிட்டு அதை எடுக்காம போட்டிருக்கா பத்தியா? அதனால இந்த ரூம்ல தானே விழுந்து, இந்த ரூம்ல தானே. எத்தனை மாசம்? 2 மாசம் ஆச்சுடே. 2 மாசம். அது கிடைக்கணும்னு இருக்குப்பா, கிடைக்கட்டு. டேய் பாய்ப்ரேட் 2 மாசம் ஆச்சு. என்ன எப்படி கிடைக்கும்? என்ன எப்படி கிடைக்கும்? ஐயோ கடுப்ப கிளப்பிட்டே இருக்கா பாத்துக்க. நீ மோதிரம் ஒண்ணு களைஞ்சிருக்கு, களையல. சரி வீட்டுக்கு தான் உழுது. வீட்டுக்கு உளுந்தாலும் உன் கையில இல்லன்னா அது தொலைஞ்சதா தான் அர்த்தம். யாருமே எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மண்டல மூளை இருக்கா, மசாலா இருக்காரு உள்ள. தானே இருக்கு. கடவுள் என்ன கண்ணுல காட்டுவாரு என்னைக்கு ஒரு நாள். நான் ஆமா. ஏய் என்னட்டி ஒரு மாதிரி எகத்தாலாம் பேச கை நீட்டிடுவேன் பாத்துக்க. கை நீட்டோம்னா கேஸ் இல்ல நான் உள்ள போய் இருக்கணுமே பாத்துட்டு இருக்கேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஏன் என்ன விரல காலம் தெரியல? ஏய் நான் சொல்ல மத்ததுக்கு அளவே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போட்டுட்டு இதுக்கு அளவு எப்படி நான் தெரிவேன்னு. ஏய் ஏய் வெள்ளி மோதிரமோ தங்க மோதிரமோ எனக்கு தெரியாது. நீ அந்த மோதிரத்தை என்னைக்கு என்னைக்கு எடுத்துட்டு வந்து யாங்கிட்ட காணிக்கிறியோ அன்னைக்கு நீ என்கிட்ட பேசு. அது வரைக்கும் என்கிட்ட பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. புது வீடியோவானா எனக்கு தெரியல, இது பழைய வீடியோ தான். கேட்டிங்களா? ஏன்னா ஒரு மோதிரத்தை ஒன்று களைஞ்சா தெரியுமா, இந்த ரூமில் தொலைச்சா தெரியுமா, அது என்ன கிடைச்ச மாதிரி தெரியல. ஆள் வந்து ஒய்யாரமாக சுற்றிக்கிட்டு தெரியுது. யாருக்கு காசை யார் வேஸ்ட் பண்ணுறது? அது நம்ம ரூம் கண்ணா அதனால போயிடட்டா, விட்டுடலாமா, அதை கண்டுபிடிக்கண்டா, தேடண்டா, அப்படிதானே? இன்னும் கிடைச்ச மாதிரி தெரியல. அவள் வந்து இதுவரையிலும் கிடைச்சிட்டு நீட்டு சொல்லலை. நம்ம அதை இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியணும் இன்னைக்கு, அவ்வளோதான். வேற நம்ம அந்த முடிவை நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அமைக்க கொடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வரும். ஓகேவா? வீடியோக்குள்ள போமா வாங்க. Few moments later. நான் அத காயின்ஸ் எடுத்து பாக்ஸ்ல வைக்க சொன்னேன். நிக்க போ. ஒண்ணு கேட்கணும். என்னது? இந்த ஒரு மோதிரம் ஒண்ணு கலஞ்சல்ல கிடைச்சாது. ஐயோ கிடைச்சா கிடைக்கலையா? கிடைக்கலையா? கிடைக்கல. தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு நீ ஒரு மோதிரத்தை களைஞ்சிட்டு அதை எடுக்காம போட்டிருக்கா பத்தியா? அதனால இந்த ரூம்ல தானே விழுந்து, இந்த ரூம்ல தானே. எத்தனை மாசம்? 2 மாசம் ஆச்சுடே. 2 மாசம். அது கிடைக்கணும்னு இருக்குப்பா, கிடைக்கட்டு. டேய் ஒரு நியாயமா பேசல. ஒரு 9200 ரூபாய் 300 ரூபாய் விக்கு தங்கம். இன்னும் இப்போ ஏதோ கொஞ்சம் கம்மின்னு நினைங்க. இவ்வளவு விற்கக்கூடிய விலையில நீ ஒரு மோதிரத்தை நீ தூர போட்டுக்கிட்டு, அது உனக்கு மூப்புல நீ தூர போட்டுக்கிட்டு அதை காணலான்னு சொல்லுது. நான் என்ன தூக்கி தூர போட்டது போல பேசுறீங்க? வேற என்ன செஞ்சா? நான் விளையாடிட்டு இருந்தேன், அது பறந்து போச்சு. பறந்து டேய் என்ன கிடைக்க வாய்ப்பு இல்லை. 2 மாசம் ஆச்சு. என்ன எப்படி கிடைக்கும்? என்ன எப்படி கிடைக்கும்? கடுப்ப கிளப்பிட்டே இருக்கா பாத்துக்க. நீ நான் அடுத்த 3 நாள் கேட்டேன். 2 நாள் நான் உனக்கு வீடியோ எடுத்து எனக்கு மெனக்கெட்டு கேட்டேன். இல்ல சரி என்னமா நம்ம வீடியோ எடுத்து வேஸ்ட் கண்டுக்கண்டா அப்படின்னு விட்டாச்சு. நான் எடுத்துருப்பான்னு நினைச்சேன். 2 நாள் அதுக்கப்புறம் கேட்டேன். என்ன தேடணும்? நான் தூக்கும்போது தேடணும், தூக்கும்போது தேடணும். நீங்களும் தானே ஒரு நாள் சேர்ந்துட்டு தேடினீங்க. டேய் கிடைச்சா கிடைக்கலையா? கிடைக்கல. உங்களுக்கு எல்லாம் பணத்துக்கு மதிப்பு தெரியாயிடு. ஒரு மோதிரம் ஒண்ணு களைஞ்சிருக்கு, களையல. சரி வீட்டுக்கு தான் உழுது. வீட்டுக்கு உளுந்தாலும் உன் கையில இல்லன்னா அது தொலைஞ்சதா தான் அர்த்தம். யாருடே நீ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மண்டல மூளை இருக்கா, மசாலா இருக்காரு உள்ள. இது யான் வீடு தானே, யான் வீட்ல இது எங்கயோ இருக்கு. அதாவது தேவைக்கு போடணும், அப்பந்தான் அது வந்து யூசேஜ்ல இருக்கு, அது நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதாவது அடகடையில தேவையில்ல. சரி தேவையில்லை, இப்ப தேவையில்லை. இந்த பேரு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. எனக்காக என்னைக்காக கிடைச்சுன்னா கொண்டு போய் வித்துருவேன். ஐயோ இந்த பேரு கன்ஃபார்மா விப்பேன். வித்துக்கோ. அவ்வளோ நீ அப்ப கிடைச்சிரு. நீ எடுத்துருக்க. எடுக்கற. ப்ராமிஸா எடுக்கலன்னு. நிஜமா அதனே கிடைக்கும். சத்தியமா கிடைக்கலன்னு. நான் தேவையில்லாம ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். இது தேவை. சரி உண்மைதான் சொல்றியா? ஓகே கிடைக்கல. அப்புறம் நான் கிடைச்சேன்னா நான் விற்கதான் செய்வேன். ஓஹோ இப்படி இப்படி நம்ம எவ்வளவு அலசியம் கிடைக்கல, இவன் எப்படி காட்டு தேடி கண்டுபிடிச்சிடுவான். அப்படித்தானே? கடவுள் எனக்கு கண்ணுல காட்டுவாரு என்ன. ஆமா. ஏய் என்னட்டி ஒரு மாதிரி எகத்தாலாம் பேச கை நீட்டிடுவேன் பாத்துக்க. கை நீட்டோம்னா கேஸ் இல்ல நான் உள்ள போய் இருக்கணுமே பாத்துட்டு இருக்கேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என்ன யோ அண்ணா நான் சொல்லிட்டேன், உன் கையில கிடைச்சனா நீ வித்துக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவ்வளவுதான். சரி நான் பாத்துக்கிறேன். தேடி கண்டுபிடிங்க எங்க போச்சுன்னு. தேடி கண்டுபிடிக்க இல்லட்டியா? நான் வித்து காசாக்கலன்னா வரட்டினா அத வித்தா 100 ரூபாய் கூட போவாது. அப்புறம் நீ வித்தி என்னத்த காட்ட போற? தங்கம் தாண்டி போச்சு. அப்புறம் 100 நான் என்னைக்கு சொன்னேன் தங்க மோதிரம்னு? என்னைக்கு தங்க மோதிரம் வீட்ல போட்டுட்டு சுத்திட்டு இருக்க? அப்ப எந்த மோதிரம் போச்சு? வெள்ளியா? வெள்ளி 100 ரூபாய்க்கு போதா? வாங்குனதே 300 ரூபாய்க்கு தான் நான் வாங்குனேன். 300 ரூபாய்க்கு நீ வாங்குற மோதிரமா? நீங்க வாங்குறதா? நான் வாங்கி தந்தேன்.
நான் வாங்கி தந்த மோதிரம் தானே இது. எந்த மோதிரம் தங்கமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் நான் வாங்கி தந்தது தானே இது. நான் வாங்கி தந்தது. நான் வாங்கி தந்த மோதிரத்தை கலந்துக்கிட்டு நீ தங்கமா வெளியே ஏதோ கலந்துட்டு போட்டான். மதிப்பு ஒண்ணு தானே டி. மதிப்பு ஒண்ணு தானே. ஆமா நான் லவ் பண்ணும்போது வாங்கி தந்தது. அப்ப எதுக்கு தொலைச்சிட்டியா? கல்யாணத்துக்கு வர வாங்கி தந்தது தொலைச்சிட்டியா? கல்யாணத்துக்கு முன்ன பெர்லுக்கு கணக்கா நீ வாங்கி தந்த. பெர்லுக்கு கணக்கா வாங்கி தந்த. கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் எனக்கு கை விரல தெரியாது, அளவு தெரியாது, பைசா வாங்கி தந்த. யாருக்கு தப்பு? யாருக்கு தப்பு? பெருசா வாங்கிட்டு வந்ததுனாலதான் அது எனக்கு கைய விட்டு போச்சு. தப்பு யார் மேல? ஐயோ பாவம். எல்லா மதமும் ஒன்னும் கூட்டிட்டு போய் தானே வாங்கி தந்தேன். அந்த மாதிரி என்ன கூட்டிட்டு போனீங்களா? சரி அப்ப மத்தவளுக்கு வாங்குறது அவ வேண்டாம்னு சொன்னனால அந்த கதையை பத்தி உனக்கு தேவையில்ல. அது கலஞ்சே அந்த மோதிரம் வாங்கினப்போ உனக்கு கூட எனக்கு மோனும் உண்டு, உனக்கு தம்பியும் உண்டு. சரி அப்படியா? அது நீ எனக்குன்னு தான் வாங்கிட்டு இல்ல நான் மத்தவளுக்கு தான் வாங்கினேன். நீ பாத்துட்டா அத வாங்கினதே எனக்கு தெரியாதா? நீ அப்படி மத்தவளுக்கு மறைச்சவளுக்கு வாங்குறதா இருந்தா கூட ஆளை வச்சுக்கிட்டு வாங்கிருக்க. தம்பியோ இவனை வச்சுட்டு வாங்க கூடாதா? வேற வந்து ஒப்பிப்பானே ஒப்பிச்சுட்டு போறான். ஏன்னா ஆளை விட்டு தருங்க. உங்க தம்பியோ உங்க பெட்ட குத்தி இருப்பாங்க. அந்த அந்த நேரமே நீ நான் வாங்கினேன். என் வரல இவ்வளவுதான் இருக்கும். அடி வாங்குறேன். கையால தான் அடி வாங்குறேன். அப்படி இருந்தும் ஒரு கடவுள் அந்த சைஸே எனக்கு தெரியாது. அப்புறம் போட்டுட்டு நான் இந்த சைஸை மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு என்ன கட்டாயமா? ரொம்ப வெறுப்பேத்தாதே. அந்த செருப்புக்கு கொடுக்குற மரியாதை நீ எனக்கு வரல கொடு. அந்த செருப்பு வாங்கினப்போ எத்தனை செருப்பை தூக்கிட்டு வந்து எனக்கு அதை போட்டு பார்த்துட்டு போனீங்க. அப்ப நீ இருந்தா இல்லன்னா பெருசா தான் வாங்கி தரேன். அப்ப ஏன் என்ன கூட்டிட்டு போய் நீ வாங்கல? கையெடு முடிச்சிரும் நம்ம. கையெடு. இந்த புதுசா வாங்கின சப்பல் வாங்கி அடிச்சானே சென்னியா அவனே இந்த கலர் வந்துடும் பாத்துக்க. இப்படிதான் அடிப்பேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை உனக்கு. கேஸ் எனக்கு அதனாலதான் நான் உன் மேல கை வைக்காம இருக்கேன். பல முறை நான் உன்கிட்ட சொல்லியாச்சு. நல்லபடியா டீசெண்டா மலைக்கு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஒதுங்காத ஆள் நாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆளை ஒன்னு அடிக்க வச்சு ஏத்திராதன்னு பாக்கேன். டேய் நான் சொல்ல மத்ததுக்காகவே எனக்கு தெரியல. கூட போட்டுட்டு இதுக்காகவே எப்படி நான் தெரிவேன்னு சரி கையெடு. நீ வெள்ளின்னு சொல்லியாச்சு. நீ நான் தப்பு பண்றேன். நான் தப்பு எனக்கு வரல அளவு ஏன் ஒரே தெரியல. தப்பு யாருக்கு மேல? வரல. கையெடு. தப்பு யாருக்கு மேல? தப்பு நான் உன்னை கெட்டு நம்மள லவ் பண்ணி ஏமால் தான் தப்பு. பேசணும்னு பாத்தியா? அந்த வெள்ளி மோதிரம் தங்க மோதிரம் எனக்கு தெரியாது. நீ அந்த மோதிரத்தை என்னைக்கு எடுத்துட்டு வந்து என்கிட்ட காணிக்கிறியோ அன்னைக்கு நீ என்கிட்ட பேசு. அது வரைக்கும் என்கிட்ட பேசு. சரி